நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? இது வந்து காமன் மேன்ல இந்த பஸ்ல ஏற்றி அதாவது காமன் மேன்ஸ்க்கு வந்து உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து மக்கள் மத்தியில் நிறைய எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் நேற்று பேசும்போது கூட அதை சொன்னோம். ஆனால் அதை எப்படி பேசணும்னா ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் மாதிரி அதை பேசிட்டோம். ஐ மீன் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்ததுனால அவங்கள வந்து இப்படிலாம் கஷ்டங்கள் உள்ளார இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தேன். ஆனால் எப்பயுமே ஒரு கருத்தில் நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அது ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாகுது, அது வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னா அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அந்த பக்கத்தையும் நம்ம பார்க்கணும், அதை பற்றியும் பேசணும். இது அப்படியே கடந்து போயிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. இதில் ஒரு சின்ன இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜாக்கி. நம்ம அப்படியே அதாவது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அப்படியே கடந்து போகாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நேற்று பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை இன்னும் டீட்டெயில்டாக வந்து இந்த எபிசோடில் பேசுறதுக்கான காரணம் அவங்க பொதுமக்கள், அதாவது நம்மளுடைய வாசகர்கள் நம்மளுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்டு அண்ட் மெசேஜ் தான் இதை பேசுறதுக்கான மிக முக்கிய காரணம். எதிர்ப்புகள் வந்து காமன் மேனுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே வந்திருக்குது. முக்கியமாக காமன் மேனை இவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து சரியில்லை அப்படின்றதும், நைட்டு பஞ்சாயத்து அது தனி பஞ்சாயத்து, அது தனியாக பேசுவோம். இது வந்து உண்மையிலேயே அந்த பஸ்ல ஏற்றினதை வச்சு வந்திருக்கு. மிக முக்கியமாக இந்த ஸ்டாம்பேடு வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துகிற விஷயம் சமீப காலங்களில். ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரையிலும் மன உளைச்சல்கள், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் இருந்தால் அதுக்கு வந்து தனியாக ட்ரீட்மெண்ட்டே உண்டு. அதை வந்து ஜஸ்ட் லைக் தான் கடந்தே போக மாட்டாங்க. அது நீங்கள் ஊசி போடுறதுல இருந்து என்ன, அதாவது உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி செய்வாங்க. வாங்க உட்காருங்க, அப்படிலாம் வாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஊசி போட போகிறேன், இப்போ நான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன், உங்களுக்கு இது இந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா உங்களை எங்கேயுமே மன உளைச்சலுக்கு அழைச்சி கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து யார் யார் எந்தெந்த ஏஜில் என்னென்னலாம் பார்க்கணுன்றதும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நேற்று காமன் மேன் ஷோவில் ஒளிபரப்பான ஒரு சில காட்சிகள் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகிருந்தது. நாம் வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க வாய்ஸ் ஓவர் வந்து அதை வந்து இப்படி செஞ்சிருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. நான் வந்து இப்படியானவங்களை வந்து இப்படி வந்து தயார்படுத்துகிறாங்கன்ற பாணியில் நான் பார்த்தேன். ஆனால் இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லும்போது அதில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு காலையிலே ஒரு ஆடியோ நோட். ஆடியோ நோட்டை வந்து நான் அப்புறம் பேசுகிறேன். சக்திவேல் நாராயணன் நம்மளுடைய நெடுநாள் வாசகர், அவர் நண்பர், அவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஹியர் இஸ் த ப்ரூஃப் வேர் லா அண்ட் கார்பரேட் டசன்ட் கிவ் டேம் டு த காமன் மேன். காமன் மேன்னா உங்களுக்கு இலக்காரம், லாவும் சரி கார்பரேட்டும் சரி, இவங்க என்னன்னா அந்த காமன் மேனா வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க அப்படின்றதும், இதே செலிபிரிட்டிஸ்னா மட்டும் தொக்கா ஏசிக்குள்ள வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவானுங்க, பொதுமக்கள் வச்சு செய்கிறானுங்க. ஒருத்தர் அந்த நாய் வண்டியில் இடம் பிடிக்க கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறாப்புல பார்க்க நமக்கு தான் வருத்தமாக இருக்குன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வாய்ஸ் நோட்டாவே அனுப்பிச்சிருந்தா. இது ரெண்டு கேட்டுட்டு போனால் தான் அது வந்து நம்ம வந்து இது என்னத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், எது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருந்தது அப்படின்றது அங்கே பேசுவாங்க. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? சுதா மேம் எப்படி இருக்காங்க? யாழினி எப்படி இருக்காங்க? ஹோப் ஆல் ஆர் குட். என்ன பேச வந்தேன்னா, இன்னைக்கு இந்த காமன் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட், அந்த பஞ்ச் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார சொன்னது, அந்த பஸ்ஸுக்குள்ள அவங்க நிக்க வச்சு ஒரு வேர்வையோட அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு பேங்கா சொல்லணும்னா, நான் கோயம்புத்தூர் அந்த மாதிரி நான் எதிர்பார்த்திருக்கேன்னா, இங்க கோயம்புத்தூரை தாண்டினா கேரளாவுக்கு அடிமாடை கட்டி எடுத்துட்டு போவாங்க. ஒரு லாரியில ஒரு 10 மாடு நிக்க வேண்டிய இடத்துல 25 மாடு அப்படி போகும். எனக்கு அதை பார்ப்பேங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதோட மிகப்பெரிய கொடுமை, ஒரு ரூமுக்குள்ள சேர் இருக்கும், அந்த சேரை பிடிங்கி யார் உட்கார்றாங்கன்றது. இதுக்கு ஒரு மியூசிக்கல் சேர் வச்சிருந்தாங்கன்னா கூட அதோட நம்ம பாராட்டியிருக்கலாம். நீ அந்த சேர் பிடிங்கி உட்காரணும்ன்றது இந்த 1001 படத்துல பார்த்திபன் வேட்டைக்கு போயிட்டு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது அவங்க பசியால் அதை
வாங்க வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் வெட்டுவாரு. எனக்கு அந்த சீன் ரீக்ரியேஷன் மாதிரி இருந்துச்சு. இப்படி மனிதர்களை இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வச்சாங்களே, இல்ல நடத்துறாங்களே, நம்மளும் படிச்சவங்க ஒரு மாயையில் அதுல போய் விழுப்புறோமா? எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அந்த இதோட நான் அதை பார்க்கறத நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பட் அம்மா வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு ஜட்ஜஸ் 3 பேர் வந்த பிறகு அவங்க ஜட்ஜ் பண்ணது, அவங்களோட ரிவ்யூ, ஃபீட்பேக், செலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் இந்த ப்ரோக்ராம் இதுக்கு மேல கண்டினியூ பண்ணி பார்க்கறதுக்கு மனநிலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதை நான் நினைக்கிறதுதான் நடந்துச்சா, இல்ல இது ஒரு ஃபார்மட், இது அப்படிதான் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? ரைட். இப்போ இதில் என்னன்னா ஒரு மன உணர்வுகள் இப்பயும் இந்த மாதிரியான ஈரமான மனிதர்கள் இருக்காங்க, இப்படியான ஒரு விஷயத்துக்கு வந்து கேள்விகளை கேட்குறாங்கிற வகையில் இது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு ஒரு காட்சியை பார்க்கும்போது அடிமாடுகளுக்கு ஏற்படுற மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து இவ்வளோ வந்து பேரை அடைச்சி வச்சு ஏற்றும் போகிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்றது வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் சமூகத்தில் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அது பேலன்ஸ்டாக எடுத்து போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ். இதை தான் வந்து சக்திவேல் நாராயணனும் செலிபிரிட்டிங்கன்னா இப்படி பண்ணுறாங்க, இதுக்குன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வசந்த் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோழி குஞ்சை வந்து தலை கீழே தொங்க வச்சு எடுத்துன்னு போவாங்க. அப்ப சாவடிக்க போறடாத, அது வரலையுமாவது அதை மரியாதை வச்சிருடா. அதை எப்படி சாவடிக்க போற, தின்ன போறாங்க, அது வரலையுமாவது அதுக்கான ஒரு மரியாதையை கொடு. இப்போ கெடா வெட்டு ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா சாமிக்கு அந்த கடான்னு சொல்லி அதுக்கு வந்து இப்போ சவர்ஷனெல்லாம் பண்ணி பண்றது, இது ஒரு உணவு சுழற்சியில வர்றதுன்னு வச்சுனாலும் கூட அதை மரியாதையா பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா அங்கதான் வந்து டிஃபர் ஆகுது. ரைட்டா? அப்ப இதுக்கான ஒரு அந்த மன உளைச்சலும் அதற்காக வருத்தப்பட்டதும் சந்தோஷமான விஷயம். இதுதான் சமூகத்துக்கு தேவை. தப்பு, இது எனக்கு இப்படி ஒரு டிஸ்டர்பா இருந்தது அப்படின்ட்டு. இப்ப வந்து இந்த இடத்துக்கு வருவோம். அதாவது இங்க டாஸ்கே சரி கிடையாது, டாஸ்க் விளையாடுறதும் ஒழுங்கா வைக்கல, மேனாமினிக்குத்தனமாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே இந்த பிக் பாஸ் வந்து சோடை போகிறது அப்படின்றதான் காலங்காலமாக வச்சுட்டு வர குற்றச்சாட்டு. நீங்க தெலுங்கு பிக் பாஸ் பாருங்க, இந்தி பிக் பாஸ் பாருங்க, என்ன நோ பண்றாங்க போறாங்க, இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அது போய்கிட்டே இருந்தது. உதாரணத்துக்கு ஊரெல்லாம் நீச்சல் குளம் இருக்கும்போது தண்ணி தொட்டியே இங்க வைக்கல, தண்ணி கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஓலாஸ் இங்க கொஞ்சம் உண்டுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிளாடியேட்டர்ஸ் ரோம்ல வந்து நீங்க பாத்தீங்கல்ல, அதனுடைய மிச்சம் இன்னும், அதுதான் சொல்றேன், நினைவில் காடுள்ளம் இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம மைண்ட்ல இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எப்பயுமே உண்டு. சினிமாவில ஏன் ஆக்ஷன் காட்சிகள் இன்னைக்கு டிசி படம் ஏன் ஓடுது, அந்த அதீத வன்முறை நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணுவோன்றதுக்கான ஒரு வடிகால் தான் அது எல்லாமே. அப்ப இந்த மாதிரியான வடிகாலுக்கு நிகழ்த்தி தான் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ். சர்வைவர் வந்து இன்னைக்கும் உலகம் ஃபுல்லும் சக்சஸ். நம்ம ஊர்ல தான் அந்த படம், அந்த சர்வைவர் வந்து நிகழ்ச்சி வந்து சரியா செல்ஃப் எடுக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. அது மாதிரி ஃபண்டாஸ்டிக்கான லொகேஷன்ஸ் எல்லாம் போய் அட்டைப்பூச்சிலாம் கடிச்சு போகும்போது இப்ப நீங்க அங்க சொல்ல முடியாது, பணத்திற்காக ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டு ஒரு நடிப்பு ஒரு விஷயத்துக்காக அங்க போய் இப்படியா பாடுபடுத்துவது ஒரு உயிராக பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒட்டுமொத்த பஞ்ச் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு காமன் மேன் பீப்புளை வந்து ஒரு மாட்டு வண்டியில அடிமாடு கிடைக்கிற மாதிரி அடுக்கி வச்சுட்டாங்களேன்றதான் அவருடைய பெரிய வருத்தமே. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நேத்தியோட எபிசோட்லயுமே வந்து மென்ஷன் பண்ணி, நீங்களும் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதாவது என்ன, நான் கூட சொன்னேன், எல்லாரும் குடுக்குன்னு ஓடி போய் ஓடுவாங்க, திருவிழால வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் இருக்க மாதிரி இருக்கும்போது நீங்க கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஸ்டாம்பேட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடம் இருந்தது அப்படின்னு. ஏன்னா அதை பார்த்ததும் நான் ஃபீல் பண்ணிருப்பேன். இந்த கரூர் சம்பவம் வந்து அது ஒரு பெரிய டிஸ்டர்ப்டு சீன். அது அதுதான் அதுல வந்து ஒவ்வொரு விக்டிமுடைய கதைகள் எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அது வந்து இதுவே பண்ண முடியாது. ஏன்னோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது. எஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 2 விஷயம் அதை ஃபர்ஸ்டே சொன்னோம். அதாவது நீங்கள் ஒரு பொண்ணு கூட சொல்லியிருப்பாங்க, 20 பேர் நினச்சி வந்து இங்கே ஒரு 50 பேர் உட்கார வச்சிருக்கீங்களா, இது என்ன ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாருமே எப்படி ஒரு மனநிலையில் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்களேன், நான் வந்து பிக் பாஸ்குள்ளார வருவேன், எனக்கு அந்த ஃபேம் தேவையா இருக்கு. இப்ப நீங்க அது உள்ளார வந்து யார்கிட்டயாவது போயிட்டு இப்படி உங்களை பஸ்ல கூட்டு போனாங்களே அப்படின்னா, அது யாருமே அங்க ஃபீல் பண்ற ஆட்களாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் முக்காவாசி பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஆட்களா தான் இருப்பாங்க. இது ஒண்ணு. ஆனா அந்த இடத்துல ஒரு இடைச்செருக்கலா சொல்றேன். இதேதான்
12 மணிக்கு வரேன்னு சொல்லி தண்ணி வசதி இல்லாம டாய்லெட் வசதியே இல்லாம நீ ஒரே இடத்துல நிக்க வச்சு கூட்டத்தையே கலைக்காம இந்த சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதை யாராவது வந்து தவறு அப்படின்னு ஒரு சிலர் தான் சொல்றாங்களோசரம் அங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து அதாவது இதெல்லாம் சில பேர் தான் சொன்னாங்களா, மற்றவங்க அந்த டைம் இப்போ பணம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேசுறாங்க. நான் எங்க வீட்டில் எத்தனை பேரெல்லாம் அனுப்புன்றதுக்கும் பேசுறாங்க. ஒரு அம்மா வந்து அது மாதிரி பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட டைம்ல ஒரு 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 கோபம் இருக்கும்ல. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து முட்டு கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம என்னடா அப்படின்னு நம்ம இவ்வளவு ஃபீல் பண்றோம். இதுக்கு உடனே கான்ஸ்பிரசி தியரி எடுத்து வரீங்க, என்னென்னோ பேசுறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு அடிப்படையான ஒரு மனித பேசி கூட உங்களுக்கு இல்லையடா, நம்ம எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதை விட போன ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்துறானுங்க, அழுதவரை வந்து நக்கல் விடுறானுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வாங்க ப்ளீஸ். அதான் அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, நிறைய அந்த அந்த ஒரு எனக்கு அந்த ஃபேம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க. இது ஒண்ணு, ஓகேவா? ஆனா இங்க கம்பேரிசனை எப்ப நானுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ஆரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, எங்களுக்குலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகளே இல்லை, நாங்க உள்ள போய் தான் எங்களை வந்து கேள்வி கேட்டாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இப்ப இவங்க இங்கேயே ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் டாஸ்க் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொல்றதை வச்சு நான் சொல்றேன், ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் டாஸ்க் பண்ணாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதாவது முத சீசன்ல ஜூலிலாம் வந்தாங்களா, அதுதான் வந்து டஃப்பான சீசன், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து 3 சீசன் இருக்கு, நீங்க 4வது சீசன், 6 சீசன் வந்து 4வது சீசன், 3 சீசன் இருக்கு. அதனால உங்களுக்கு அது வந்து அதாவது நீங்க வந்து கண்ணை கட்டிலாம் காட்டுல விடல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி இதை இந்த இடத்துல நான் சொல்லணுன்றதுக்காக. அப்ப நான் அப்பவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு இருக்கிற யாருக்குமே கொடுக்கப்படலை. ஏன்னா உங்களுக்காக வந்து நீங்க வந்து உங்களை வந்து நீங்க பார்கெயின் பண்ண முடியும். எனக்கு இவ்வளவு பைசா வேணும்னுல இருந்து, எனக்கு இவ்வளவு நாள் நான் உள்ள இருக்கணுங்கிறதுல இருந்து, என்னை நீங்கள் இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல இருந்து பேச முடியும். உதாரணத்துக்கு தாமரை வந்து நெஞ்சில வச்சு தள்ளுவாங்க இல்லையா? எதுல மேடம்? தாமரை நெஞ்சில வச்சு தள்ளுவாங்களே சார் பிரியங்காவை. ஏன் சார் நீங்க ஒரு மாதிரி இல்ல மேடம், டக்குனு இந்த நெஞ்சு அது இதெல்லாம் வந்து அப்படின்னா வந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மேடம். அதனால ரொம்ப இதுவா பேசணும் பேசுறீங்க. ஓகே. சோ அது கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் என்ன எப்படி இப்படி பண்ணலாம், அப்ப பிரியங்காக்கு அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்படுது. ஆமா இல்லையா? இப்ப மாயா சொல்ல நான் என்ன ஒன்னாலும் சொல்ல, எனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு அப்படின்னாங்கல்ல. அதேதான் நீங்க எட்டி உதைக்கிறப்ப வந்து இப்ப இவங்க சாண்ட்ராவை எட்டி வச்சப்ப ரெட் கார்டு கொடுத்தீங்க, ஓகே சிறப்பு. ஆனா இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பிரியங்காக்கு வச்சிருவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வச்சிருக்கிறதுக்கு முடியாது, பண்ணிருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை, இதான் நிதர்சனம். அப்ப அந்த அந்த எப்பவுமே அந்த ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சாதாரண மக்களுக்கு கிடையாது அப்படிங்கறத நம்ம நேரத்தை பேசணும். ஏன் அதை மென்ஷன் பண்ணனா, ஃபர்ஸ்ட் நீங்க 50 பேரை செலக்ட் பண்ணிட்டு வெட்ட வெளியில தான் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இவிபி அந்த இதுக்குள்ளாரதான், அதுக்கு வெளியில இல்ல வெட்ட வெளியில தான் உட்கார வச்சிருக்கீங்க. அங்க கொடையோ நிழலோ கிடையாது அவங்களுக்கு. அவங்க அங்க எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துருந்தாங்கன்னு தெரியாது. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 50 பேரை செலக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த 50 பேர் கூட ஒரு பொண்ணு வந்து சொல்லு தெரியுமா, ஏன்டா இவ்வளவு விஷயம் தட்டி இங்கேயுமா அப்படின்னு. அதை சொல்லுங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4 ரவுண்டு ஏற்கனவே 4 ரவுண்டு முடிச்சுட்டு நேரம் அவ்வளவுதான், நம்ம தான் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 பேர் இருப்பாங்க. 20 பேர்ல இருந்து ஏதோ சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இங்க திரும்ப ஒரு கூட்டமே வச்சிருக்கீங்க, இது என்ன ஸ்கேம் அப்படின்வாங்க ஒருத்தவங்க. அதுல இன்னொருத்தவங்களுமே ஓப்பனா சொல்லுவாங்க, கூட்டிட்டு வந்து முகத்தை கிழிச்சிட்டு தான் அனுப்புவாங்கன்றது தெரியுது, முகத்திரையை கிழிச்சு அனுப்புவாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒருத்தரும் அப்படி தயாரா வந்திருக்காங்க, அவங்களதான் இங்க வந்திருக்காங்க. ஆனா இதுலயும் என்ன விஷயங்கள்னா, அப்பயும் நம்ம இதை என்ன சொன்னோம்னா, இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் தான் இங்க தப்பா போகுது. நீங்க செலக்ட் பண்ணதோ நீங்க டாஸ்க் வச்சதோ எல்லாம் தப்பு இல்ல, நீங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்ற விஷயத்துக்கு தான் இங்க வந்து கடும் கண்டனங்களை வந்து சந்திச்சு வரீங்க. இப்ப நைட்டுக்கு வந்த விஷயங்கள் அதுக்கு அப்புறம் பேசுவாங்க என்ன ஏதுன்ட்டு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பார்கெயின் பண்ண முடியுது உங்களால செலிபிரிட்டிஸ். அப்ப காமன் மேனா வரும்போது கூட அந்த காமன் மேன்ல இருந்து ஆள் எடுக்கலாம். அங்கேயும் மக்களுக்கு பரிச்சயமான முகங்க தான் தேர்ந்தெடுக்கும் போது நீங்க நேரடியாவே காமன் மேன் சொல்லாம மற்றவங்களுக்கு அந்த யார் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறாங்க அவங்களே கூட்டு வந்துடலாம். அது கூட நான் என்ன சொன்னேன்னா, இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை பண்ணும்போது என்ன பேசணும் ஏது பேசணுன்ற அனுபவங்களோட செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சொன்னேன்.
அனுபவங்களோட இருக்கிற ஆட்களை அவங்க செலக்ட் பண்ணிருக்கலான்ட்டு. ஆனா இது இவ்வளவு பேரை நீங்க கூட்டிருக்கோனான்றது அங்க மேட்ரு. இல்ல இதுல நான் ஒரு மாற்று கருத்து மட்டும் வைக்கிறேன் சொல்லுங்க. ஜாக்கி. நீங்க தாராளமா இவ்வளவு பேரை கூப்பிடுங்க. ம். இதுல இருந்து இப்ப ஒரு 2 பேரை வந்து முகம் தெரியாத ஆட்களை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தா கூட சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். நான் அதுல எந்த மாற்று கருத்தும் வைக்கல. நீங்க சொன்ன மாதிரி டாஸ்கோ எந்த விஷயத்திலேயே மாற்று கருத்து வைக்கல. நான் கேட்கறது என்னன்னா 50 பேர் செலக்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதான் ஃபார்மேட்ன்றது காமன் மேனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். Okay. உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்ஸ் வச்சிருப்பீங்க. குரூப் டிஸ்கஷன் பண்றோம். நான் அதை கூட பாராட்டிருந்தேன். குரூப் டிஸ்கஷன் அதுல இருந்து ஃபில்டர் பண்றீங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 50 பேர் தான் வர போறாங்கன்னும் பொழுது ஒரு பேசிக் இல்லைங்களா? நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? ஒரு ஷாமியானா போட்டு வச்சிருப்போம்ல. ஆமா. சிம்பிள். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். ஒரு ஷாமியானா போட்டு அந்த இடத்துல சேர்ஸ் போட்டு உட்கார வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. சரி. அங்க வெயில் இருந்திருக்காது. ம். இது ஃபர்ஸ்ட். அதை நீங்க செய்யவே இல்லை. நீங்க சரி. என்னன்னா அங்க வந்து உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருந்தீங்க. அதுக்கு அடுத்த டாஸ்க்குமே எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து 50 பேரை செலக்ட் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களை நிகழ்ச்சியை நீங்க சுவாரஸ்யப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதற்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோக்கு முன்னாடி எவ்வளவு பாருங்க எல்லாரும் எவ்வளவு வந்து ஒரு ஆர்வமா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு. இது அந்த அளவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டீங்க. அதுக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆமா. அப்ப நீங்க ஒரு பஸ் 2 பஸ் வரும். 2 பஸ் வந்தோடனே நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஹார்ன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஏறணும். ஏறணும் அப்படின்னீங்க. அப்ப எப்ப இந்த ஹார்ன் அடிக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அப்ப அதை வந்து நீங்க வந்து ஒரு டாஸ்கா வச்சிருந்தீங்க. அதை கூட நான் வந்து சொன்னேன். ஒரு பொண்ணு வரிஞ்சு கட்டிட்டுலாம் ஏறிப்பாங்க. ம். பிரச்சனையே இல்லை. ம். டாஸ்க் வச்சுட்டீங்க. ம். அதுதான் பஸ். அதுதான் உங்களுடைய மைண்ட் செட். திருண்டு பஸ் தான் அது. அது பிரச்சனையே இல்லை. சரி. அந்த பஸ்லயும் நீங்க அவங்க ஓடி அடிச்சிட்டு வந்து அந்த ஏறினாங்க. காயங்களையும் நீங்க காமிச்சீங்க. அந்த ஆமா. காயங்களை எல்லாத்தையுமே நீங்க காமிச்சீங்க. ஒரு- இதெல்லாம் என்னன்னா, அதாவது பிக் பாஸ் வீட்ல வந்து சொஃபிஸ்டிகேட்டடா அவங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் ஒரு வாரத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் நடக்கும். எஸ். அந்த அடி பிடிக்கிறது, முட்டை போடுற கோழியில இருந்து துணி எடுத்து வந்து போடுறது, அதை ஆமாமா. துவைச்சு எடுத்து போய் வைக்கிறதுன்னு அடிச்சுக்கிறதுலாம் அதுக்கப்புறம் நடக்கும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜெயித்தவர் 50 பேரை உள்ளார ஒரு இன்டோருக்கு கூட்டின்னு போய் ஆ. 4 தண்ணி பாட்டில வாங்கி கொடுத்துட்டு அந்த சேரை வைக்கிற சேருக்கு கூட சொன்னாங்க இதெல்லாம் என்ன டாஸ்க்குண்டா. ஏங்க மியூசிக்கல் சேர் எத்தனை வருஷம் நீங்க இதே விளையாடிட்டு இருக்கீங்க. அதேதான். அப்ப அதுல மாற்ற அதெல்லாம் கூட ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதன் பிறகு நீங்க இந்த பஸ் டாஸ்கை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ. இந்த விமர்சனம் வந்திருக்காரு. எஸ். இதுல ஏன் இந்த விஷயமே நான் சொல்றேன்னா, எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு புரியுது. ஒருத்தவங்க இப்ப பஸ்ல ஏறும்பொழுது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு இப்ப நம்ம வந்து பிக் பாஸ் டீமை சொல்றோம் இப்படி பண்றாங்க அப்படின்னு. இப்ப ஒரு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? எப்படி இப்படி நடந்துக்கிறாங்க? இது எப்படி இவங்களால ஒத்துக்க முடியுது? ம். உதாரணத்திற்கு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவ்வளோ வந்து சமூக வலைதளங்கள் அடிச்சுக்கிட்டாங்க. இது என் குழந்தை இல்ல, என்னோட டிஎன்ஏ இல்ல, அப்படியா இப்படியான்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை ஆமா, அடிச்சு காது ரொம்ப க்ளோஸா நின்னு ஒரு சிரிச்சு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி இது முடியுது? ம். அப்ப ஒரு அந்த இடத்துல நம்மளோட சுயமரியாதை எல்லா கேள்விகளும் வருது இல்லையா நமக்கு? அப்ப அதே விஷயங்கள்ல தான் ஓடி அடிச்சுக்கிட்டு பஸ்ல ஏறியாச்சு. பஸ்ல ஏற முடியல அப்படின்னும் பொழுது நின்னு நிதானமா லாஸ்டா ஏறுனா என்ன என்னதான் ஆயிட போகுது அப்படின்னு யாருமே அங்க நினைக்கல. எல்லாருமே நம்மளும் ஓடுறோம் இடிச்சுக்கிறோன்றதை விட அங்க காட்டினதே என்னன்னா, நீ உட்கார்ந்ததுக்கு ஒருத்தர் எழுந்து அந்த இடத்த புடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அதுதான் அந்த டாஸ்க்ல நீங்க சொல்ல வந்தது அதுதான். எப்படி அதுதான். மனிதர்கள் வந்து மாறுறாங்க, ஹூ யூ ஆர் ஹவ் யூ ஆர்ன்றதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு கூட்டு வந்து இந்த டாஸ்கை வச்சுட்டு அதுக்கு நீங்க Yes. பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லாத டாஸ்க் லிஸ்ட்ல வந்துரும். ஆ. ஆனா உள்ளார போகும்போதே நாங்க கடுமையான ஆளுன்றதை தான் வந்து சக்திவேல் நாராயணன் வந்து எதிர்க்கிறார். அந்த கடுமை- செலிபிரிட்டிக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறது அப்படியே வந்து தாம்பளத்திட்டு வந்து கொடுக்குறது காமன் பண்ணா உங்களுக்கு வந்து மாடு அடிமாடு ரேஞ்சுக்கா நீங்க வந்து பண்ணுவீங்கன்ற கேள்வி நியாயமானது. இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் இப்படியான ஒரு பார்வையும் நம்ம பேசுறோம். எஸ். ஏன் இந்த கேள்விகள் வருதுங்கிறதுக்கு காரணமும் இருக்கு. நீங்க மாயா மாதிரி இருக்கிறவங்க, இப்ப அந்த பூர்ணிமா மாதிரி இருக்கிறவங்க விளையாடினப்பெல்லாம் நீங்க என்ன சொன்ன அவங்க என்ன சொன்னாங்க? முடியாது, ம். பண்ண முடியாது, சாப்பாடு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுல இருந்து கதை உடைச்சிட்டு இப்ப நான் வெளில போவேங்கிறதுல இருந்து இந்த பிக் பாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ம். அப்ப அவங்களுக்குலாம் நீங்க ஒரு விஷயங்கள் கொடுக்கும்பொழுது திடீர்னு இவங்களை நீங்க வந்து நாங்க இப்படிதான் வந்து உங்களை எடுப்போம்ன்றப்பதான் இங்க கேள்விகள் வருது. அப்ப இவங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க என்ன வேணா செய்யணும், நீங்க இப்ப இங்க வரணும்ல, நீங்க என்ன வேணா செஞ்சு உள்ள வாங்கங்கிறது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். பஸ்ல ஏறியாச்சு, எல்லாம் விட்டாச்சு. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா நீங்க நேரா அந்த டாஸ்க் கொண்டு போயிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. 2 மணி நேரம் நான் சொல்லவே சொல்லியிருப்பேன். அந்த அது என்ன ஜாக்கி, ஒரு நல்ல வார்த்தை, கிளாஸ்ட்ரோபோபியா மாதிரியான ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். நம்ம நேத்து அதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம். அதை வந்து டாஸ்கா கடந்து போயிருந்தோம். ஆனா அதுல இருக்கிற நுட்பமான விஷயங்களை நேயர்கள் சொல்லும் போது அதுக்கு இன்னொரு பார்வை இருக்குன்றதையும் அது வந்து இவ்வளவு மன உளைச்சல்கள் ஏற்படுத்திருக்கின்றதையும் நம்ம பதிவு பண்றோம். அதான் ஒரு பார்வையை நம்ம மாத்துறதுக்கான விஷயம் தான் இந்த கேள்விகள். ஆக்சுவலா சிலது நியாயமான கேள்விகளுக்கு நிச்சயமா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து அதுக்கான ஒரு கேள்விகள் நான் 2 பேருக்கும் அதை சொன்னேன். கண்டிப்பா நான் பேசுறேன், அது புரியுது எங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க அந்த கிளாஸ்ட்ரோபோபியா லெவலுக்கு நேற்று பேசணும். பட் ஆனா வந்து இப்போ உதாரணத்துக்கு
தாம்பளத்தட்டில் வந்து விஐபிக்கு கொடுத்துருவீங்கன்னும் பொழுது விஐபி அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ செருப்படி வாங்கியிருப்பான்றது, எல்லாம் சினிமாவில் உள்ளார வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்றதும், அந்த வாய்ப்புகளுக்காக அவன் எவ்வளோ சுயமரியாதை எழுந்திருக்கான்றதையும் நான் சொல்லியிருப்பேன். எஸ் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பார்கென் பண்ணுற அளவுக்கு போகிறீங்க. ஆனால் காமன் மேனாக இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, தண்ணியெல்லாம் கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாமியானெல்லாம் போட்டு உள்ளார போய் நீங்கள் அந்த ஏசி ரூமில் அந்த டாஸ்க்கை வச்சுட்டு அடுத்த டாஸ்க்காக இதை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வியே வந்திருக்காரு. எல்லாத்த விட ஹவ் யூ ட்ரீட் அப்படின்றது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அங்கேயே 50 பேர்ல நீங்க 25 பேரை உள்ள எடுத்துட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க 50 பேரையும் உள்ள எடுத்துட்டு வர மைண்ட் செட்ல தான் இருந்திருக்கீங்க. 50 பேரையும் கெஸ்ட் வந்து இன்டர்வியூ பண்ணி அதுல இருந்து தான் அவங்க வந்து அவங்கள பிரிக்க போறாங்கிறதுலயும், அதுல இருந்து மீதி ஒரு 5 பேரை நீங்க செலக்ட் பண்ண போறீங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். தெரியும் பொழுது அப்ப அந்த 50 பேருக்கு நீங்க எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கணும்? 50 பேர் தானே நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்ப டைரக்டா நீங்க உள்ள கொண்டு இருக்கலாமே. நீங்க நிகழ்ச்சியை வேற விதமாக இப்ப நீங்க வச்ச ஏஞ்சல் டாஸ்கோ, அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண ஆட்கள்ல இருந்து இப்ப இது வந்து உங்களை நாங்க சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்றோம் அப்புறம் வச்சிருந்திருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க கொடுக்கணும்னு முடிக்கவே இல்லாதப்ப நான் எதுக்கு 2 மணி நேரம் அந்த பஸ்ல கஷ்டப்படணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. என் உழைப்பும் என் நேரமும் என் வேர்வையும் வேஸ்ட் ஆகுது. நீ ட்ரீட் பண்றதும் தப்பு. இப்ப இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்டே வந்து ராஜு, ஓவியா அண்ட் இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் நடந்துருந்ததுன்னா இது வந்து டாஸ்க் லிஸ்ட்ல வந்திருக்கும். ஆனா அவங்க உள்ளார எடுத்துன்னு போறதுக்கு முன்னாடியே நீங்க செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, டீம் மேல வந்து ஒரு பெரிய அது நீங்க எப்படி ஆளுங்களை காமன் மேனை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க லெவலுக்கு இது வந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, இதை நம்ம உண்மையா கண்டிக்கிறோன்ற நான். இப்ப ஆரி வந்து சொல்றாரு, நாங்க நல்லது செஞ்சாலும் எப்படி திட்ட போறாங்க, கெட்ட செஞ்சாலும் திட்ட போறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து கத்தி மேல நடக்கிற விஷயம். தோத்து போனவன் என்னத்து நீ என்ன பண்ணிட்ட, இப்ப நைட்டு பிரச்சனை ஒண்ணு வந்துடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா இது எல்லாருமே இந்த 50 பேர் செலக்ட் பண்ணி உள்ளார வந்து இதுக்கப்புறம் நடந்ததுன்னா இது பிரச்சனையே அல்ல, இது டாஸ்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஆனா உள்ளார வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஏற்கனவே 4 இன்டர்வியூ 4 விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு பஸ்ல ஏத்தி அது ஒரு 4 மணி நேரம் வந்து அடைச்சு வச்சது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா அங்க வந்து அந்த பெண்கள் வந்து உடஞ்சு அழுவாங்க. ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, எனக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்ப போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் இதை போகணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. மீதி 2 பெண்கள் கூட இப்படிலாம் நான் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க, நான் இப்படிலாம் நின்னதே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் உடைஞ்சு அழுத பெண்களும் இருக்காங்க. 2 மணி நேரம். இதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இங்க இன்னைக்கு வேலைக்கு வர்றவங்க அத்தனை பேருமே மெத்தனமா இருக்கிறாங்க, அதுக்காக தான் இதை வச்சிருப்பாங்கன்ற ஒரு பார்வையில் நம்ம பண்ணும்போது இல்லைங்க இது ரொம்ப தப்பு, இப்படியான ஒரு விஷயத்துக்கு பண்ணிட்டு அதை இவங்க பண்ணி நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த சாமியான பந்தல், தண்ணி பாட்டில் இதெல்லாம் வந்து அவங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ணி இதை பண்ணிருக்கணும். இதை பண்ணாம இதை பண்ணதுனால டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்களா, அப்புறம் எதுக்கு அந்த 4 இதே மாதிரி வச்சிருக்கலாமே. அவ்வளவுதான். 4 மணி நேரம் பஸ்ஸுக்கு வந்து 8 மணி நேரம் இதுல யாரு இருக்காங்களோ அவங்கள தான் உள்ளார எடுத்துக்கோங்க, மானத உறுதியை நாங்க வந்து இது செக் பண்றோம்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ அதனால இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கிறது. ஆனா சேனலை பொறுத்தவரையிலும் எப்படி பேசினாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து மைலேஜ் தான், திட்டனாலும் மைலேஜ் தான், இது பண்ணாலும் மைலேஜ் தான். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக சக்திவேல் நாராயணன் அண்ட் PN 2 பேருமே வந்து அதற்கான விஷயங்களை அனுப்பிச்சு அவங்களுடைய மனக்குமரில் பகிர்ந்துக்கும் போது அதுல இருக்கிற உண்மைத்தன்மை சுடுது இல்லையா, அதை பத்தின ஒரு விஷயமா அதை பேசி அதை கண்டிச்சது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளார வந்ததுக்கு பிறகு வரும்போது டாஸ்க் லிஸ்ட், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பண்றது வந்து அது கேள்விகளோட தான் நீங்க நிறுத்திருக்கலாம். அவ்வளவுதான் இங்க சொல்ல வர்றது விஷயம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நீங்க எதாவது சொல்றீங்களா? இல்ல அவ்வளவுதான் ஜாக்கி, அதுதான் என்னுடைய தாட்டம். அதே தான் 50 பேரை நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அங்க எதுவும் தேவையில்லைன்றது தான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. லைக் பண்றதுக்கு ஏதோ சொல்லுவீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுதான் நான் திரும்ப உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்க அப்படியே விட்டுட்டே இருங்க. சொல்லுங்க. ஆமா, ஐயோ முக்கியமான விஷயம், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து நேத்து இருந்த வீடியோல வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, அது வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம். அதாவது வந்து அந்த மார்ஜினை தொற்றுச்சான்னு பார்த்தாலும் அப்படிலாம் இல்ல, ஆனாலுமே லைக் நம்பர்ஸ் கூடிக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் அதை லைக் கமெண்ட்களையும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க, லைக் பண்ணிட்டேன், ஹைப் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க அதை மென்ஷனும் பண்ணும்பொழுது ஓகே இது நம்ம நிறைய பேருடைய காதுகளுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ ஜாக்கி மீடியாவில் வர்ற 4 சேனலையுமே லைக் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் வர்ற வீடியோஸை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக ஜாக்கி வீலாக்ஸ்ல வந்து இன்னுமே நமக்கு நிறைய அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஹெல்ப். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.